வெல்கம் டு மை சேனல் சாய் கேட் கெமிக்கல். ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். உங்களுக்கு ஹெச்பிசிஎல் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்டடோட ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க நான் கேட். ஓகேவா? ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா கூகுளில் போய்ட்டு ஹெச்பிசிஎல் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹெச்பிசிஎலோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து இது மாதிரி ஒரு டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டு கீழே வந்து ஒரு 3 இது கொடுத்துருப்பாங்க. டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் இங்கிலீஷு, டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் ஹிந்தி, அப்புறம் அப்ளை ஆன்லைன். அந்த அப்ளை ஆன்லைனில் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப பேசிக்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஹெச்பிசிஎல்லை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன பொசிஷன்ஸ் இருக்குது: மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிவில், கெமிக்கல். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு பொசிஷன். இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜூன் அப்ளிகேஷன் வந்து 5 ஜூன் 5 ஓப்பன் ஆகிடுச்சு. 30 வரைக்கும் தான் லாஸ்ட் டேட்டு. ஓகேவா? ஸோ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கூட இந்த வீடியோவை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். வேறு டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா யூஸ் ஆகும். உங்களோட சேலரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் சேலரிஸ். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 93 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் வந்து 25. எலிஜிபிலிட்டி வந்து குவாலிஃபிகேஷன் வந்து 4 இயர்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு 43, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியருக்கு 5, சிவிலுக்கு 10, கெமிக்கலுக்கு 7. போன வருஷம் கெமிக்கலுக்கு 23 வேகன்சிஸ் போட்டிருந்தாங்க. இந்த வருஷம் 7 வேகன்சிஸ் தான். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் 25. குவாலிஃபிகேஷன் பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் 4 இயர்ஸ். உங்களோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் இருக்கும். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 30 ஜூன். இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே போவோம். ஓகேவா? இப்போ செகண்ட் பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, அதில் மேனேஜர், சீனியர் ஆஃபீஸர், மேனேஜர் லெவலில். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. திரும்பவும் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மற்ற கோர்ஸஸ்ஸு. நம்ம அடுத்தது சீனியர் ஆஃபீஸர். ஓகேவா? டிசிப்ளின். இப்போ டிசிப்ளினில் பாருங்கள். டிசிப்ளின் நான் ஜென்ரலாகவே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சொல்லிடுறேன். மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் படிச்சிருந்தா எலிஜிபிள். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தா எலிஜிபிள். ஏன்னா சில காலேஜில் வெறும் எலக்ட்ரிக்கல்னு இருக்கும், சில காலேஜில் ட்ரிபிளின்னு இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இது 2. இன்ஸ்ட்ருமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இப்போ இங்கே இதில் என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, இப்போ நிறையா காலேஜில் வந்து இந்த இஎன்ஐன்னு சொல்லி நிறையா க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் சில காலேஜஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி பசங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தயவுசெய்து யூஸ் பண்ணுங்கள். சிவிலுக்கு சிவில் தான். கெமிக்கலுக்கு வரப்போ கெமிக்கல், பெட்ரோகெமிக்கல், பெட்ரோலியம் ரிஃபைனிங் அண்ட் பெட்ரோலியம் ரிஃபைனிங். ஓகேவா? அந்த பிஆர்பி பெட்ரோலியம் ரிஃபைனிங் பெட்ரோகெமிக்கல் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே இதுக்கு வந்து எலிஜிபிள். ஓகேவா? அதுக்கப்புறம் பொசிஷன்ஸு, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸு. பொசிஷன் 2ல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்கல்ல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எப்படிலாம் வந்து அவங்க எதிர்பார்க்கங்கிறது டீட்டெயிலாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணுறப்ப இதை படிச்சுக்க சொல்லுங்கள். நம்மளுக்கு வந்து யூஜி முடிச்சிருந்தா நீங்கள் யூஜி முடிச்சு ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இஎன்ஐ, சிவில், கெமிக்கல் இவங்களாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஃப்ரெஷர்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஃப்ரெஷர்ஸ் இருந்தால் போதும். ஏஜ் வந்து 25க்குள்ளே இருக்கணும். அந்த நீங்கள் அடுத்த கம்யூனிட்டி வந்து எஸ்சி எஸ்டியோ இல்லை ஓபிசியில் போகிறப்ப அந்த ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். ஸோ அடுத்த இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக இது பார்த்துக்கோ. நம்ம கெமிக்கல் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். ஐஎஸ் ஆஃபீஸு. இப்போ இதான் ரொம்ப முக்கியமான இது, ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேவா? இதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோ. நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் ரொம்ப ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உன்னோட எக்ஸாம் வந்து 170 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் இருக்கும். அதில் ஆப்டிடியூட் 85 மார்க்ஸு, டெக்னிக்கல் ரவுண்டு 85 மார்க்ஸ். ஓகேவா? எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஓகேவா? இப்போ பாருங்கள், the selection process would comprise of various short listing and selection tools like computer based, group task, personal interview. So first round will be your written test, ரெண்டாவது ரவுண்டு group discussion, and third will be your personal interview. ஓகேவா? அடுத்தது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் கொஷன்ஸ் அண்ட் வில் கான்ஸ்டர் 2 பார்ட்ஸ். என்ன பார்ட்ஸு? ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் ஆப்டிடியூடு. அந்த ஆப்டிடியூடில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் இன்டெலெக்சுவல் பொட்டென்ஷியல் டெஸ்ட். அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்கும் டேட்டா இன்டர்பிரேஷன். செகண்ட் பார்ட் தான் வந்து டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் நாலேஜ், உன்னோட சப்ஜெக்ட் கோர். ஓகேவா?
அதுக்கப்புறம் கேட்டகரி அண்ட் டிசிப்ளின் வைஸ் மெரிட் லிஸ்ட். குவாலிஃபைங் த ஆல் இதெல்லாம் எமோல்மெண்ட்ஸ் பாருங்கள். உங்களுக்கு சிடிசி அந்த 50,000 to 1,60,000 சேலரி இதில் இது வந்து பொசிஷன் 1க்கு. ஓகேவா? இது வந்து நீங்கள் ஆனுவல் இன்கமாக நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்ப எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 17.33 lakhs நீங்கள் வந்து உங்களோட ஆனுவல் இன்கம், அதான் சிடிசின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமு, அப்புறம் அவங்க எங்கே போஸ்டிங் போடுறாங்களோ அங்கே. ப்ரொபேஷன் அண்ட் ரிட்டென்ஷன் பாருங்கள். செலக்டட் ஆஃபீஸர்ஸ் வில் பி probation for 1 year from the date of joining upon successful completion of the probation period. அதோட அமௌண்ட் வந்து 50,000 to 1,60,000. அது இல்லாமல் அமௌண்ட் ஆஃப் 5,000 per month will be deducted as retention amount from the total amount for the first 6 months during the probation officers in the pay scale, and the amount will be refunded to the officers only after their confirmation. ஸோ அந்த 1 year உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, செலக்ட் ஆகிட்டீங்க அந்த உங்கள்கிட்ட மந்த்லி ஆக்சுவலாக உங்களோட ஸ்கேல் வந்து 50,000 to 1,60,000. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 5,000 வந்து ஒரு சார்ஜாக பிடிக்கிறாங்க 6 month வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த 5,000 எவ்வளோ பிடிச்சாங்களோ மொத்தமாக உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள் இந்த ரிலாக்ஸேஷன்ஸ் பாருங்கள். இப்போ அந்த பே ஸ்கேல் எஸ்சிக்கு 30 years வரைக்கும், அதாவது ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 25. ஓகேவா? ஸோ 50,000 to 60,000. ஸோ இதெல்லாம் இது. அதுக்கப்புறம் மற்றது வந்து என்ன வேணும் உங்களுக்கு, இதெல்லாம் வந்து அந்த டிசேபிலிட்டிஸ் இருக்கவங்க பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் வாங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து 5th June 5லேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க, June 30க்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆன்லைன் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ இமெயிலு, ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கணும். அது இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபீஸ் பாருங்கள் 1000 + 18% டிஎஸ்கி. ஸோ 1180. ஸோ 1180 அதுதான் உன்னோட வந்து என்னது ஃபீஸு. இதே எஸ்சி எஸ்டியெல்லாம் இருந்துச்சு, இல்லை எஸ்சி எஸ்டியெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு அவ்வளோதான். இதுதான் ஜென்ரல். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் கேட்கும், அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் டேட்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க திரும்ப வந்து ரிட்டன் டெஸ்க்கு கூப்பிடுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு ரிட்டன் டெஸ்க்கு எங்கே கூப்பிட்றாங்கன்னு பார்த்துட்டு சென்டர் போட்டுட்டு, மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் தான் மேக்ஸிமம் சென்டர்ஸ் இருக்கும், சென்னை, பெங்களூர். ஸோ அந்த மேபி உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணுற டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் பண்ணுறேன். இப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் மட்டுமே வந்து கோ த்ரூ பண்ண வேணாம். நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெலாம் வேகன்சிஸ் போட்டிருக்கோம்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் தே கேன் ஆல்சோ பி பெனிஃபிட்டட். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் ஹெச்பிசிஎலோட சிலபஸ் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம வந்து அடுத்தது ப்ரீவியஸ் இயர்ஸோட ஹெச்பிசிஎல்லில் கொஷின்ஸ் எப்படி கேட்டுக்காங்கிறது நம்ம வந்து ஒரு கோ த்ரூ பண்ணிடலாம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் மை யூடியூப். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் நம்மளுக்கு அதுதான், ஹெச்பிசிஎல் ரெக்ரூட்மெண்ட் போட்டாங்க. ஸோ அதுக்கு ப்ரீவியஸாக என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, அது எப்படி சால்வ் பண்ணுங்கிறது நான் வீடியோஸில் போடுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகேவா? இது தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பெனிஃபிட் ஆகட்டும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.